ஹலோ மக்களே 101வது எபிசோட்ல பெறலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல ராக்லி டீம் அனல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. கக்காஷ் டீமை தேடி உடனே வந்து ராக்லி கேட்கான் நம்ம இன்னும் எவ்வளவு சீக்கிரத்துல போக போறோம்னு சொல்லிட்டு உடனே பக்குன்னு சொல்லுது நம்ம நாளைக்கு மத்தியானம் தான் போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கு. சடனா பக்கும் டென்ஷன் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது கேட்டுக்கிட்டே இருக்கியடா ஏன்டா என் உயிரை எடுக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாது. உடனே வந்து டென்ஷன் சொல்றா பக்குன்னு போட்டு பாடா படுத்தாடா பொறுமையாக வாடான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ என்னோட காம்ரேட்ஸ் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால எப்படி அப்படி வர முடியும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் நீ பேசாம வாடா எனர்ஜி தான்டா வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கு பக்குன்னு. அப்புறம் வந்து ஈன வந்து சிசுனேட்ட பேசுறா. சிசுனே 3 டேல வந்து நம்ம எதையும் பாத்துட்டாங்கன்னா ஏதாவது ஜுட்ஸோ ரெடி பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணதானே பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆமான்னு சொல்றா. ஆனா அவங்க என்ன கத்துக்கிருக்காங்கன்னு நம்ம தெரியல. நம்ம போய் சீலிங் ஜுட்ஸோ போய் இதை கேப்சர் பண்ணாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்கள நம்மள தோக்கடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நாம வேற லெவல் ஸ்பீட்ல போனோம்னா சீக்கிரம் கக்காஷ் டீமுக்கு ஒரு சப்போர்ட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. பக்குன்னு ஸ்பீடா போனா நம்மளும் ஸ்பீடா போறான்னு சொல்லிட்டு ஒன்னு பக்குன்னு அன்லகத்துல ஓட ஆரம்பிச்சுட்டு ஒன்னு இவங்களும் வேகமா துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாமட சிசியை கட்டுறாங்க. மாசா உட்ஸ்டைல் ஜுட்ஸோ போட்டு ஒரு வீடை ரெடி பண்ணிட்டாரு எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கக்காஷியை கட்டிக்கிட்டு இருக்கான். உன்னை கக்காஷி வேற ஏதாவது சிந்தனையில இருக்கான். அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை யாமட்ட வந்து பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ இந்த புக்ல பேஜை மாத்தி ரொம்ப நேரம் ஆச்சு நீ எதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்க எதை பத்தின்னு கேட்கான். அவன் உனக்கு கக்காஷி சொல்றான் 3 டேல இவனுக்கு எதுக்கு பிடிக்க நினைக்கானுங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் யாமட்ட சொல்றான் நம்மளோட எதிரிட்ட வந்து கிறிஸ்டல் ஸ்டைல் ஜுட்ஸு இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து 3 டேல பிடிக்கன்னு பிளான் பண்ணானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆனா அதாலெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க இதெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி இதுதான் யோசனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் யாமட்ட சொல்றான் நருட்டோ ஒரு சின்ன பையனை வந்து இந்த லேக்ல வச்சு பார்த்தேன்னு சொன்னானே அவன் எதுக்கு அங்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு எதுக்குமே பதில் தெரியல. அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூஸரை பிடிச்சதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு எங்க போறேன்னு கேட்கான். கக்காஷி பார்த்து அவன் பாட்டுக்கு நடந்து போய் அனாலிசிஸ் பண்ண போயிட்டான். பார்த்தா ஹினாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நான் வந்து உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும் கீழே வாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஷீனவும் கீழே வரான். அப்புறம் குரனை கட்டுறங்க இக்குமரு மேல தூக்கி சாய போட்டுட்டு அவ அப்படியே சோகமாவே பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே அப்படி பழசை யோசிச்சு பார்க்கா. குரன் நான் எங்க போகணும்னு நினைச்சனோ அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அது நீ தான் சொல்லணும்னு அதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காவா. அதுக்கப்புறம் குரன் சடனா வந்து மந்திரபால பாக்கா. அதுக்கப்புறம் அங்கங்க வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்டைல வந்து யூஸ் பண்ணி வச்சிருந்தால அது எல்லாமே கேமரா மாதிரி அவளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. நருட்டோ எங்க வந்தான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இவன் ஹிடன் லீஃப்ல உள்ளவங்கள இவன் என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நம்ம பக்கத்திலே வரானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து யுக்கிமோரோ படுக்க வச்சுட்டு நீ வெயிட் பண்ண போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சக்கரம் கீபாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து கீபா சொல்றான் சாய் என்னடா உன்னோட பொசிஷன்ல இருந்து நீ என்னடா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சாய் சொல்றான் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான் ஆனா என்னோட பொசிஷனுக்கு போற இடத்துல அங்க நருட்டோவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒருவேளை அவன் முன்னாடியே படுக்க போயிருப்பானு சொல்லிட்டு கீபா சொல்ல உடனே வந்து சாய் சொல்றான் அப்படினாலும் நான் போற வழியில அவன் ஆப்போசிட்ல பாத்துட்டு தான் ஆப்போசிட்ல வரலன்னு சொல்றான். அவன் உடனே சக்கரம் சொல்றான் நானும் முதலே பாத்துட்டு தானே வந்தேன் அப்ப அவன் அங்கதானே இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே சக்குரா சடனா ஷாக் ஆகுறா ஒருவேளை அங்க போயிருப்பானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ ஒரு இடத்தையே தேடி தேடி போய்கிட்டு இருக்கான். ஒரு ட்ரேஸ் கூட கிடைக்கல இவளை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா கிறிஸ்டல் ஜுட்ஸு வந்து அவளை அட்டாக் பண்ணுது. பார்த்தா குரன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. நீ சந்தோஷம் பண்ணும் உன்னை பெர்சனலா உன்னை போட்டுதான் நான் நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. சடனா நருட்டோ அவன் மூஞ்சில அடிக்கான். இது எது இல்லியூஷனா இருக்குமான்னு சொல்லிட்டு இல்லியூஷன் இல்லன்னு சொல்லிட்டு திரும்பி சண்டைக்கு தயாராகிறான். உடனே அவ டென்ஷன் ஆயிட்டா. கிறிஸ்டல் ஸ்டைல் ஜேட் கிறிஸ்டல் பிளேட போட்டு விடுதாவா கையில சோட மாதிரி உனக்கு கொண்டு வரான். ஆனால் வேகத்துல நருட்டோ அட்டாக் பண்றான். நருட்டோ ஈக்குவலா சண்டை போடுதான் அவ கூட. உடனே அப்பல கேட்டிருக்கா குரனு நீ எதுக்கு என்னை வேவு பார்க்க வந்தியான்னு சொல்லிட்டு நான் உன்னை வேவு பார்க்க வரல உன் கூட ஒரு பையன் இருந்தாலும் அந்த பையனை எங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படி இங்க இக்குமருவை காட்டுங்க. இக்குமரு முழிச்சு பார்க்கா குரன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு உடனே நினைக்கா சரி நம்மளே குரனை தேடி போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்குரா எல்லாரும் வந்து கக்காஷி வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. நருட்டோ தனியா போய் தேட போயிட்டான்னு சொல்லிட்டு எனிமி எதுவும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். எனிமி யாரும் வந்த மாதிரி தெரியல நான் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றான். அவன் எனக்கு தெரிஞ்ச அவன் தனியாவே போயிருப்பானு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஏமாட்ட என்னமோ ஒண்ணு சரி நம்ம நருட்டோவை கண்டுபிடிச்சதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்றான் நீங்க யாரும் போக வேண்டாம் நாங்க மட்டும் போறோம்னு சொல்லிட்டு சடனா வந்து கக்காஷி வந்து சம்மனிங் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். உடனே வந்து பிஸ்கட்ஸ் நாய் வந்து சொல்லுது நீ என்னை கூப்பிட மாட்டியே திடீர்னு நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் பக்கம் இன்னொரு மிஷனுக்கு அனுப்பியிருக்கேன் நீ வந்து நருட்டோவை கண்டுபிடிக்கணும் நான் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்புறம் கக்காஷி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு மிஷனை கொடுத்துட்டு போறான் நீங்க இதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆனா எல்லாருமே தனியா மட்டும் பெயராதீங்கன்னு சொல்றான். அவன் அதுக்கு பிறகு நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த யுக்கிமரு பையனை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உடனே வந்து குரன் நினைக்கா இவன் எதுக்கு யுக்கிமருவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியலைன்னு சொல்லிட்டு இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆவா இதுதான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு நருட்டோ வேகமா வந்து ஷேடோக்ளான் ஜுட்ஸை போட்டு அட்டாக் பண்ண வரான். அதெல்லாம் வெட்டி வீசுறா. அந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு அவனை வந்து நான் லீஃப் வில்லேஜ் கூட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அந்த பையனை என் கூட தான் இருக்கான்னு நினைக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த பையன் உன் கூட இருக்கிறது காரணமே நான் பண்ண தப்புனால தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் தேவையில்லாத விஷயத்த சொன்னதுன்னு சொல்றான். அவன் சடனா தேங்க்யூ நீ எனக்கு சொல்லி தந்தது நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா யுக்கிமரு அங்க வந்துட்டான் நருட்டோ இருக்க இடத்துக்கு. யார் நம்மளை பத்தி நினைக்காங்களா அதான் நம்ம வீடுன்னு சொன்னில அது வந்து வேற யாரும் இல்ல இவ தான் சொல்றான். அவ நான் பண்ண தப்புனால இப்படிலாம் ஆயிடுன்னு சொல்லிட்டு நருட்டோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். சடனா யுக்கிமரு போய் காப்பாத்த போயிட்டான். டேய் நகலாதடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பார்த்தா சடனா நருட்டோ பின்னாடி வந்து குரனை லாக் பண்றான். அடே ஒரு ஷேடோக்குள்ள பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தேன்னு குரன் கேட்டுக்கிட்டு இருக்கா. குரன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு நருட்டோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காவா. உன்னோட பேர் யுக்கிமார் தானே நான் உன்னை வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜ் கூட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த பொண்ணு கூட நீ போகாத இவன் வந்து நல்லவளே கிடையாது
கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஏன்னா ஒராச்சிமர் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒராச்சிமர் கூட யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்க எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இவங்க வந்து ஏதாச்சும் உன்னை யூஸ் பண்றதுக்காண்டி தான் வச்சிருப்பாங்க, உன்னை கொல்ல கூட செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே யுகிமார் சொல்றான், இல்ல கூரன் வந்து நீ பாதுகாத்து தான் நினைச்சாங்க, அவங்க வந்து என்னை எப்பவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றான் அவன். உனக்கு இன்னும் புரியல, அவங்க எப்பவுமே உன்னை யூஸ் பண்ண தான் செய்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா வாய் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் சேல உடச்சு விட்டு திரும்பி நார்ட்டவே அடிச்சு வீசுறா அவ. நான் வந்து யுகிமாரோட உன்னை தரமாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை சடனா வந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. யாரா வராங்க, நம்ம இங்கிருந்து தப்பிச்சுதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு சடனா நார்ட்டோ வந்து ஷேடாக்லான் ஜுட்ஸுவை போட்டு திரும்பி அட்டாக் பண்ண வரான். அவ ஹெக்ஸாகலான் கிறிஸ்டல் ஜுட்ஸுவை போட்டு எல்லாத்தையும் நார்ட்டோ அடிச்சு வீசுறா அவ. பார்த்தா ரசங்கன் ஜுட்ஸுவை தூக்கி போட்டு அண்ணல் வேகத்துல அடிக்கலான்னு வரான். பார்த்தா அதுக்குள்ள கோசு வந்து அடிச்சு வீசிட்டான் அவன். பார்த்தா அதுக்குள்ள போய் திரும்பி வந்து கூரன் அட்டாக் பண்ணலான்னு போறான். பார்த்தா அதுக்குள்ள வந்து யாமர்சன் வந்து உட்ஸ்டேல வச்சு நார்ட்டோ லாக் பண்ணிட்டாரு. நார்ட்டோ எங்கேயும் போகாத இங்கே இருன்னு சொல்லிட்டு என்னை விடுங்க, நான் போய் அந்த குழந்தைய போய் காப்பாத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எந்த குழந்தைய, அவங்க எல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்றான் அவன் கக்காஷி. பார்த்தா கக்காஷி யாமர்சன் வரதை பார்த்துட்டு அவங்க முதல்ல தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கூரனையும் வந்து யுகிமாரையும் காப்பாத்தி கூட்டு வந்து கோசு நீ இப்ப நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் கோசு. என்னைய பத்தி நீ ஒன்னும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு சவுட்டை பிடிச்சி இலக்கிட்டா அவ. அடுத்த வாட்டி அந்த பையனை பார்த்தனா அடிச்சு நொறுக்கிறேன்னு சொல்லிட்டு கூரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிரு கூரன் சொல்லிட்டு கோசு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யுகிமாரு அப்படியே திரும்பி மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் யாமர்சன் நார்மல் நிலைக்கு வராரு. அதுக்கப்புறம் பிஸ்கட் சொல்லுது, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் கக்காச்சின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. அது ஏன்டா நார்ட்டோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தனியா போய் கிறிஸ்டல் சேல் யூசர் கூட மோத முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் யாமர்சன். எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா அந்த பையனை நான் காப்பாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்ட்ட சொல்லணும்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது, தனியா போனா செத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் யாமர்சன். நான் வந்து உன்னை நம்பி தான் கூட்டு வந்தேன், லேடிஸ் உன்னோட முதல்ல சொன்னாங்க உன்னை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி தனியா செய்வன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றான் அவன். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், லேடிஸ் உன்னோட அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கக்காசி சொல்றான், நம்ம வந்து டேஞ்சரஸான எனிமி கூட வந்து மோதிக்கிட்டு இருக்கோம், நீ போய் தனியா போய் அட்டாக் பண்ணா நம்ம மிச்சம் எல்லாருக்குமே அது பாதகமா போயிரும், அதனால நான் சொல்றத கேளு நருட்டோன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்றான் நருட்டோ. உனக்கு கக்காசி சொல்றான், நீ ஒரு பையனை பத்தி சொன்னில்ல, அந்த பையனை பத்தி எனக்கு சொல்லுன்னு சொல்றான். ஏன்னு கேட்கான். நான் சொல்லு அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்றான் கக்காசி. அதுக்கப்புறம் யுகிமாருவை தூக்கிட்டு கூரன் ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டான். பார்த்தா அங்கதான் கபுட்டோ ரிஞ்சி எல்லாருமே இந்த டீமே உட்காந்துட்டு இருக்காங்க. கூரன் ஒரு வழியா நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவன். வந்து என்னோட வவ்வால வச்சு கூட உன்னால சர்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ரிஞ்சி. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றா கூரன். நீங்க எல்லாம் அடிபட்டு பெறுவீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு சொல்லிட்டு கூரன் சொல்றா. நாங்களும் அதைத்தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு கபுட்டோ அப்படியே வந்து யுகிமாரு தலையெல்லாம் தொட்டுமாக்கான். இப்ப நல்லா தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் வீக் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவளை ரெஸ்ட் எடுக்க விடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க கூரன். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்ல, நம்ம திரும்பி இதை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்புறம் கக்காசி நார்ட்டோ யாமர்சன் எல்லாரும் ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு இந்த சின்ன குழந்தைய கூட்டு வரணும், இது சாதாரண கிட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. அந்த பையனுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கு, 3Tல கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன். ஆமா நானும் அங்க இருந்தேன், அவ ஏதோ ஒரு கத்துனா உடனே 3 அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன். ஒன்னு நார்ட்டோ சொல்றான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு கத்துனே 3Tல ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினைச்சதான் நடக்குன்னு சொல்லிட்டு கக்காச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தான் அப்ப வந்து 3Tல கண்ட்ரோல் பண்றா, நம்ம வர ஒராச்சிமார் கூட மோத போறோம், அதனால எல்லாரும் பாத்தே இருங்கன்னு சொல்லிட்டு 3Tல நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த பொண்ணை நம்ம முதல்ல தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த பொண்ணை பிடிச்சாதான் நம்ம 3Tலையும் பிடிக்க முடியும்னு சொல்றான் அவன். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நார்ட்டோ கேட்டுக்கிட்டு வரான். அந்த பையனை வந்து ஜிஞ்சுரிக்கே கிரியேட் பண்ண நினைக்கான்னு சொல்றான் ஒராச்சிமாரு. உடனே நார்ட்டோ மிரட்டான், அடே அந்த பையனை வந்து இவன் டெய்ல்டு பீஸ்டா மாத்தலாம் நினைக்கானா, அதான் இவனோட பிளானான்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து நம்ம லீஃப் வில்லேஜ் கொண்டு போகணும், இவனை ஃபுல்லுமே நம்ம டெஸ்ட் பண்ணணும், அப்பதான் அந்த பையனோட பவர் என்னன்னு நம்மளுக்கு புரியும்னு சொல்றான் அவன். லேடிஸ் உன்னோட ரிப்ளையை பொறுத்த நம்மளுக்கு இருக்குன்னு நினைச்சு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சடனா வந்து சாய் பறந்து போய்கிட்டு இருக்கான். சக்குரா அண்ணல் வேகத்துல வர நார்ட்டோ அடிச்சு வீசுறா. எங்கடா சொல்லாம கொள்ளாம போனோம்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குது அவனை விட்டு. உடனே வந்து யாமட்ட செஞ்சு கக்காசி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவனுக்கு எவ்வளவுதான் பாடம் நடத்தினாலும் சக்குரா சொல்றது இப்படி அவன் கேட்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சக்குரா சொல்றா இனிமேல் அவன் நம்ம பேச்ச கேட்பான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா நாருட்டோ அப்படி நெளிஞ்சு போய் கிடக்கான். உடனே சக்குரா சொல்றா எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா அவ. அதுக்கு பிறகு கூரன் கபுட்டோ எல்லாம் காட்டுறாங்க, லீஃப் நிஞ்சா யாரு வராங்கன்னு சொல்லிட்டு. ஆமா நம்ம எனிமி வந்து நம்ம சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, 3Tல சீல் பண்ணணும்னு நினைக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இருக்க விட மாட்டேன், அது வந்து லார்டு ஒராச்சிமாரு தான் போகணும்னு சொல்லிட்டு கூரன் கத்திக்கிட்டு இருக்கா. அப்பனா நம்ம யுகிமாரு தூக்கிட்டு போய் திரும்பி 3Tல புடிச்சதான் சரிப்பட்டு வரும்னு சொல்றான் அவன். அவனுக்கு எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பத்தி எல்லாம் கவலைப்படான்னு சொல்லிட்டு திரும்பி மெடிக்கல் நிஞ்சுட்ஸோ யூஸ் பண்ணி திரும்பி அவன் சக்கரா மூலியமா அவளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். திரும்பி எதுவும் மெடிசன் கொடுப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா முந்தியோட அவன் வீக் ஆயிட்டான், ஃபோர்ஸ் பண்ணோம்னா சரியா வரும்னு சொல்லிட்டு கூரன் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கபுட்டோ. என்ன கூரன் முறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம இந்த பையனை கூட்டு வந்ததுக்கே நம்ம 3Tல லாக் பண்றதுக்கு தான். இந்த பையன் எல்லாம் நீ எமோஷன்லாம் வைக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கபுட்டோ. இந்த பையன் மயங்கிட்டோம்னா மொத்த பிளான் சொதப்பிருன்னு கத்திக்கிட்டு இருக்கா அவ ஒரு பக்கம். கபுட்டோ சொல்றான், கூரன் என்னோட பிளான் எல்லாமே இந்த பிளான் வந்து சக்சஸ் ஆகணும் தான் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கூரன் டென்ஷன் ஆயிட்டா, டேய் நீ என் விஷயத்துல எல்லாத்துலயும் நுழைஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த ஹிடன் லீஃப் காரனை எதையும் நான் சீல் பண்ண விட மாட்டேன், அப்படி சீல் பண்ண நினைச்சா ஹிடன் வில்லேஜே நான் அழிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அப்புறம் ரிஞ்சி டீமே அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கா. எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரிஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கபுட்டோ கண்ணாடி பேரெல்லாம் விட மாட்டேன், அவன் கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு யுகிமாரு அப்படி இந்த பாடு படுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து ரிஞ்சி சொல்றான், என்ன அந்த பையன் மேல நீ ரொம்ப வந்து கருணை கட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே கூரன் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இந்த மிஷன் முடிஞ்சா போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. உடனே நார்ட்டோ சொல்றான், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஆள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா பக்குன்னு ஓடி வந்து செதறி போய் கிடக்கு. இதுவா நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லிட்டு நார்ட்டோ கிடக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா பாடான்னு சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா நேரா பார்த்தா ராக்லி டீம் மாசா வந்துட்டாங்க. டே நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராக்லி நீயே வந்துட்டியான்னு சொல்லிட்டு நருட்டோ சந்தோஷப்படுதான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. See you, bye.